ரெசிபி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சேர்க்காமல் கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யுது நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். தக்காளி இல்லாத சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப், சின்ன வெங்காயம் 30, கத்திரிக்காய் 1/4 கிலோ, சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி இலை, ஒரு எலுமிச்சை சைஸ் புளி, தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி. இப்போ நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு 200 கிராம் துவரம்பருப்பில் 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். நம்ம இந்த கத்திரிக்காய் மட்டும் நம்ம கட் பண்ணலை. எப்பயுமே கத்திரிக்காய் முதலையே கட் பண்ணி வச்சா கருத்துரும். நம்ம சமைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்துறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3மே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உரித்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய பேர் நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம சமைப்போம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் இருந்தால் தான் நான் சமைக்க முடியும், இது இல்லைன்னா என்னால் சமைக்க முடியாது அப்படின்லாம் மைண்ட் செட் ஆயிடுவோம். அப்படிலாம் இல்லைங்க. நம்ம கிச்சனில் எந்த பொருள் இருக்குதோ அதை வச்சே நம்ம செஞ்சுக்க பழகிக்கணும். ஒரு பொருள் இல்லை, நமக்கு எல்லாமே எங்கேயும் போய் வாங்க முடியல, சப்போஸ் தீர்ந்துருச்சு, அப்போ கிடைக்கல, அந்த மாதிரி டைம்லலாம் அது இல்லாமல் நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி நம்ம சமைச்சு பழகிக்கணும். நிறையா இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க, இது இல்லைன்னா என்னால் சமைக்க முடியாது, இது இருந்தால் தான் நான் சமைப்பேன், இந்த அளவில் இருந்தால் தான் சமைப்பேன் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். அப்படியெல்லாம் நீங்கள் பழகாதீங்க. எந்த பொருள் வீட்டில் இருக்குதோ அதை வச்சு நம்ம குக் பண்ணி பழகிட்டோம்னா எல்லா டைம்லேயும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுமே ஈவனாக வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை ஊற வச்சு நம்ம கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துறேன். நான் இதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துல, ஏன்னா நம்ம பருப்பில் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் நான் இதில் மஞ்சத்தூள் சேர்த்துல. காய் வேகிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துறேன். இப்போ எல்லாம் தண்ணி சேர்த்தாச்சு, நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து காய் வேகட்டும். காய் வேகிறதுக்காக தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெந்துருச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா ஒரு கொதி வந்தவுடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நான் தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் நல்ல வாசனையாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி இல்லாத சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சேர்க்காமல் கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யணும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.